ஆசைய பாரு, பெரிய மனசுலயாக்கும். அதுக்கு இல்ல, நாம டாமி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, மறந்துட்டேன். டாமி எங்க? டாமி டாமி அது வந்து சேர்ந்துரும். நீ உட்காரு, நாம புறப்படுறோம். மறந்துட்டோம். கர்மம் கர்மம், பெரியவங்களை ஏமாத்தனத்துக்கு நல்ல தண்டனை. சரி சரி வா, உன்னை இதையும் கொண்டு போய் வீட்டுல தள்ளிட்டு வா. டெஸ்ட் பண்ணத சொல்றாமா? இல்லையே, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறானே. உங்க ரெண்டு பேரும் முறைக்கிறானே. முறைக்கல, நன்றி சொல்லுது. ட்ரீட்மெண்ட் புதுசு இல்ல, அதான் அப்படி நடந்துக்குது. இல்ல, என்னமோ சொல்ல விரும்புறான், எனக்கு ஒண்ணும் புரியல. போக போக புரிஞ்சுக்குவீங்க. நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? சரி தம்பி, போயிட்டு வாங்க. நான் தேவைன்னா எப்ப வேணும்னாலும் போன் பண்ணுங்க. நல்ல பிள்ளை, டாக்டர் மாதிரி இல்ல, நம்ம குடும்பத்தோட ஒருத்தர் ஆயிட்டார். இல்ல மறக்கமா போகுது. எடை போட்டதுல 12 ரூபாய் லாபம், எடுத்து வச்சதுல 10 ரூபாய் லாபம், ஆக மொத்தம் 22 ரூபாய் லாபம். இந்த பொண்ணு உன்னை ஏமாத்தி சொன்னாளா? சத்தியமா சொல்றேன், உண்மையதான் சொல்றேன், பொய் இல்ல. என்ன பொய் இல்ல? உண்மை சொல்றேன். பாத்தியா, வாய் இல்லாத ஜீவன் தானே பேசவா போகுதுன்னு நினைக்காத. அது வாயால பேச முடியாதத ஓ வாயாலே கக்க வச்சிருது. பாத்தியா? ஆமா, நீ என்ன நம்பிட்ட, அதனால எடை போட மாட்டேங்கிற தைரியத்துல காய்கறிகளை எல்லாம் குறைச்சலா கொண்டு வந்து அதுலயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட்டு. போதும் போதும் தம்பி, இந்த பொண்ணை நீ பயமுறுத்தாத, நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், இந்த வீடு உனக்கு லாயக்கு இல்ல. ஐயா வந்தவன பணத்தை கணக்கு பண்ணி கையில வாங்கி தர, மரியாதை வீடு போயிச்சு. ஐயா, அந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. போறியா இல்ல தம்பிட சொல்லவா? ஐயா வேண்டாம், நான் போய் சவால்ரா தம்பி, சவால். இந்த பொண்ணுக்கு வாய்தான் நீளம் நினைச்சா கையே விட நீளமா இருக்க. நல்ல பாடம் சொல்லி கொடுத்தா தம்பி. வெரி குட். வணக்கம். என்ன தெரியுமா? வேண்டியவங்களோ விரோதிகளோ வீடு தேடி யார் வந்தாலும் அவங்களை உபசரிக்கணும் அப்படின்னு ஐயா உத்தரவு. உட்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. எங்க இப்படி திடீர்னு? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு உங்க பையனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதம் பண்ணு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது அதை நீங்க தான் வாழ வைக்கணும். முதல்ல காப்பு சாப்பிடு. பையன் எங்க காணோம்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆதாரத்திலேயே முதல் வாருக்குன்னு என் பொண்ணே சொல்லுச்சு. கல்யாணம் வச்சுக்கலாம். எப்ப வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா பொண்ணு உங்க மகன் இல்ல. ஐயா இப்படி சொல்றேன்? ஆமா, நானே தான் சொல்றேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது கல்யாண விஷயம், இதுல யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சம்பந்தி அப்படி ஆக்கிக்கலாம் தான் நானும் நினைச்சேன். ஆனா அவன் இஷ்டப்படலையே, நான் என்ன செய்யணும்? பரவாயில்ல, வாங்க போய் சாப்பிடுவோம். போதும் உங்க மரியாதை. இனிமே உங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ராஜா, கல்யாணத்தை எப்ப வேணா வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஆனா பொண்ணு அவரது இல்லைன்னு. அப்படியான வேற யாரு? திருட்டு பயல என்கிட்ட சொல்ற. பேரு மரகதம், நம்பர் 7, பிள்ளையார் கோவில் பேரு. அட்ரஸ் மனப்பாடமே பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியான நீ அவளை மனப்பூர்வமா விரும்புறீங்க? ஆல் ரைட், ஆல் ரைட்.